அன்பு உறவுகளுக்கு இனிமையான வணக்கம். 155ஆம் கட்டை கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்ற புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய திருநாள் திருப்பலியானது மிக சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டது. இந்த திருப்பலியில் புனித அந்தோனியாரின் திருச்சுருவமானது ஏனையின் வீதியூடாக பவனியாக கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித அந்தோனியாரினுடைய ஆசீர்வாதமானது அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த காட்சியை நீங்கள் இந்த காணொளியினூடாக கண்டு களிக்கலாம். வணக்கம், நன்றி நேர்களே. தொடர்ந்து இந்த காணொளியில் நீங்கள் இணைந்திருங்கள். பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசுவின் நல்லாசியை வழங்கி அவர்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அந்த புனிதரின் பெருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொளியில்.
சகோதரங்களை சொல்லி அந்தோனியார் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேச காத்திருக்கின்றார். ஏனெனில் தம்மை நோக்கி வருகிறவர் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் மரல்வளம் நீண்டு எங்களுடைய துன்பத்துயர வேதனைகள் நிறைந்த வாழ்வுக்கு தன்னுடைய கரங்களிலே தாங்கியிருக்கிற குழந்தையை ஏற்றுவிடம் அன்றாட காத்திருக்கிற தூய் அந்தோனியார் கோடி அன்புடன். ஏனெனில் சேவைகளில் வாழுகிறவர்களையும் துன்பங்களோடும் துயரங்களோடும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அவரே சகாயம் என்று ஓடுகிற பொழுது எங்களுக்காக எங்கள் மன்றாட்டை கேட்க காத்திருக்கிறார். எனவே விடுதலை நோக்கி மன்றாடி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை வீரரே உம்மை மன்றாடுகின்றோம். வீரரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வறுமையால் வருந்துகின்றோம், பிணியினால்
தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்து இன்னும் அவர்களை தேடி வீதிகளில் தாய்மாரின் வேண்டுதலை கேட்டருள வேண்டும் என்று புனிதரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகளில் போவோமாக அமைதி காப்போம். அழகான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக புயந்தோணியாருக்கு நாங்கள் விழாவெடுத்து இன்று அவரின் திருச்சிறுவ ஆசியை பெற இருக்கின்றோம். எனவே எல்லோரும் வளர்நாள் படிப்பவர்களாக எங்கள் தேவைகள், எங்கள் வாழ்வினுடைய துன்ப துயர வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள், பாடுகள், வருத்தங்கள், தனிமைகள், ஏக்கங்கள், கவலைகள், தோல்விகள், துரோகங்கள், நோய்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அந்தோணியாருக்கு முன்னாலே கொண்டு வருவோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு எப்பொழுதும் அருள் பாலிக்கின்ற கூடி அற்புதராக இருக்கின்றார். அந்த அற்புதம் நிறைந்த அவருடைய வாழ்வின் நிறைகள் எப்போதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அந்தோணியார் எங்களுக்காக பரந்து பேச காத்திருக்கிறார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கரம் போக்குவோமாக. அவருடைய வாழ்வின் நிலைகளை நாங்களும் கண்டு பாவிக்க வேண்டும் என்றும் இன்று ஒவ்வொருவருக்கும் என்றும் அருள் பாலிக்கவும் எங்கள் மனங்களிலே இருக்கின்ற வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக கடந்த போர்க்கால சூழ்நிலைகளில் இருந்து 15 வருடங்களாக எங்களை காத்து வழிநடத்தி வருகிற ஆண்டவர் மீண்டுமாக மீண்டெழுந்து எங்கள் வீடு வாசல்களையும் சோதங்களே மாற்படுப்புகள் மூலமாக இரக்கமாக எங்களை பாரும் சர்வேஸ்வரா சுவாமி. இரக்கமாக எங்களை பாரும் கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே இயேசுவை மன்றாடும்.
இயேசுவை மன்றாடும் அந்தோணியாரே மழை பொழியவங்கள் பாதுகாவலரே, பரிசுத்த தனம் விளங்கும் நீதியை விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, பாவிகளின் தஞ்சமே, டிஸ்பன் பட்டணத்து நட்சத்திரமே, கோடியற்புரரே, எங்கள் பாதுகாவலரே, புனித அந்தோணியாரே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது பரிந்துரைகளின் நன்மை தனங்களுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். துயரங்கள் பெரும் வாழ்வின் கரைகளை நனைத்து செல்கின்றதே. எம் குடும்பங்கள் பிள்ளைகளின் நிலைகள் எம்மை தினம் தினம் கொள்கின்றதே. போரின் வடுக்களும் கொடிய நோய்களும் கடன் சுமைகளும் பொருண்ப வலிகளால் நிறைய தினம் தினம் அழுகின்றோமே. எங்கள் கண்ணீரை துடைக்க வரம் பெற்று தருவீர் என்னும் பிஞ்ச நம்பிக்கையுடன் பாதம் வருகின்றோம் எம் புனிதரே. தாய் தந்தையரிடம் தர்ம நெறியை கற்று சிறு வயதிலேயே பற்பல ஆசைகளை வெறுத்து தியான நெறியில் எப்பொழுதும் வாழ்ந்த எங்கள் புனிதரே, ஆன்மீக வாழ்வில் அக்கறையற்று உலக ஆசையில் மூழ்கி தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளும் எம் இளையோரை பாருமையா. எம் பிள்ளைகள் கல்வியிலும் இறைஞானத்திலும் வளர்ச்சி அடைந்து எம் இளையோர் வேலை வாய்ப்பு பெறவும் செய்யவும் மதிக்கவும் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும் எங்கள் புனிதரே. உலக வாழ்வை வரத்து துறவர சபையில் இணைந்து விசுவாசத்தின் தீபமாகவும் நம்பிக்கையின் பாத்திரமாகவும் உள்ள முதியவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரையும் மக்களின் தொழில்துறைகள் சிறப்புறவும் செபிக்கின்றோம். திருமண வாழ்விற்காக ஏங்குகின்றவர்களையும் குழந்தை பாக்கியத்திற்காக பரிதவிக்கும் குடும்பங்களையும் பிரமாணிக்கமற்று சீரழிந்து வாழும் குடும்பங்கள் இணையவும் வெளிநாடுகளில் தஞ்சம் கேட்டு வாழும் சகோதர உறவுகளையும் பிற சமய மக்களின் கருத்துக்களையும் பாதம் ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம் புனிதரே. நிறைவாக திவ்ய பாடலை உமது கரங்களால் கட்டி அணைக்க பாக்கியம் பெற்ற எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியாரே, உமது இன்ப சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கின்ற நாங்கள் உம்மிடம் கையேந்தி இறை வேண்டல் செய்கின்றோம். உமது திருக்கர ஆசீர்வாதம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் எங்கள் யாவற்றின் மீதும் எங்கள் புதிய ஆரிய வேலைகள் மீதும் நமது கிளிநொச்சி பங்குறை மக்கள் மீதும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென்.
வழங்கப்பட்டிருக்கின்ற நிலைகளுக்கு ஏற்ற விதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தயவு செய்து விருந்து கொடுக்கின்ற இடங்கள் அதே இடம்தான். வேறு இடங்களிலே எவருக்கும் சந்தர்ப்பமில்லை கொடுப்பதற்கு. மேலும் விருந்து கொடுக்கின்ற நேரங்களிலே தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்கள். நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உடைமைகள்